ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் ஃபைன். நம்ம மொபைல் யூஸ் பண்றோம்ல, அந்த மொபைல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற ஏதாவது ஒரே ஒரு மெசஞ்சர் ஆப் ஒழுங்கா ஒர்க் ஆகலைன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஐ மீன், நம்ம மெசஞ்சர் ஆப்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்பை நம்ம மெசேஜ் பண்றோம். அந்த மெசேஜ் திரும்ப ரிசீவ் ஆகும் நம்மளுக்கு. அது மூலியமா நம்ம ஒருத்தர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மெசஞ்சர் ஆப்ஸ் ஏதாவது ஒண்ணு ஒழுங்கா ஒர்க் ஆகல அப்படின்னாலே நமக்கு எவ்வளவு ப்ரெஷரா இருக்கு. இதுவே நம்ம பாடியில இருக்க முக்கியமான மெசஞ்சர் ஒர்க் ஆகாம போயிட்டா நம்ம நிலைமை யோசிச்சு பார்க்க முடியுமா? நம்ம பிரெயின் கிட்ட இருந்து வர சிக்னல்ஸை நம்ம உடம்பு ஃபுல்லா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த சிக்னலை வந்துட்டு ரிசீவ் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயமே அஃபெக்ட் ஆயிருச்சுனாலோ, இல்லாட்டி அந்த விஷயம் ஒழுக்கமா ஒர்க் ஆகலைனாலோ நீங்களே இருக்க முடியாது. நீங்க சொல்ற விஷயத்த உங்க உடம்பே கேட்காது. நீங்க என்ன சொல்றீங்கிறதே அந்த இடத்துக்கு ஒரு பொருளை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கை வேலை செய்யாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா, நான் இதை பேசணும்னு நினைச்சனால என்னால இந்த விஷயத்த பேச முடியாது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஆமா, நம்ம உடம்புல அப்படிப்பட்ட ஒரு மெசஞ்சர் அப்படிங்கிறது வந்து நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் தான் வந்துட்டு நம்ம பாடியில இருக்கிறதுக்கே எல்லா பக்கமே வந்துட்டு நம்மளோட என்ன யோசிக்கிறோமோ அந்த சிக்னலை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மெசஞ்சர். அந்த மெசஞ்சர் ஒழுங்கா ஒர்க் ஆகலைன்னா நம்ம டோட்டல் பாடியுமே க்ளோஸ். நம்ம வீக்கா இருக்கிறதுக்கு வந்துட்டு நர்வ் வீக்னஸ் கூட வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம் தான். நம்ம கூட கலைஞர் பெயின் எடுக்குது, நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரஸா, இது கண்டிப்பா எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகுமா? அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம எப்படி அந்த விஷயத்த வந்துட்டு ரெக்கவர் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ பாருங்க. உங்களோட ஹெல்த்தை வந்துட்டு நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். உங்க லைஃப் ஸ்டைல மாத்தி நீங்க லைஃபை ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பிளான் இருக்கா, இந்த சேனல்ல உங்க லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கங்க. நான் உங்க ஜேபி, எனர்ஜி மெடிக்கல் சென்டர். போதுண்டா ரொம்ப வந்துட்டு பயப்படுத்தாத. தயவு செஞ்சு அது என்ன ரீசன்னால வந்துட்டு என்னோட நர்வஸ் சிஸ்டம் வீக் ஆகுது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்றா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. பட் நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நம்ம பாடி ஃபுல்லாவே இருக்கு. அந்த பாடி ஃபுல்லா இருக்க நர்வ்ஸ்ல வந்துட்டு எந்த நர்வ்ஸ்ல டேமேஜ் ஆனாலும் சரி, இல்லாட்டி எந்த ப்ராப்ளமா இருந்துச்சு பின்னாடி நம்ம தான் சஃபர் ஆகும். இட்ஸ் அ காமன் திங். பட் ஆனா இதுல நீங்க ரொம்ப ரொம்ப ரிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் ஏதாவது இருந்தாலும், டயபெட்டிஸோ, பிபியோ, இல்லாட்டி இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாவோ இருந்துச்சு அப்படின்னா கூட வந்துட்டு நம்மளோட நர்வ் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் வந்துட்டு உங்களோட நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால உங்களோட நார்மல் ரொட்டீனும் பாதிக்கும். உங்களோட ஹெல்த் வந்துட்டு ரொம்ப அடிவாகும். இதை நீங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறப்போ உங்களோட நர்வுக்கு தேவையான நியூட்ரிஷனல் ப்ராடக்ட், இப்போ ஒரு நரம்பு சத்து மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் இருக்கும். இல்லைனாலும் நீங்க இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டா உங்களோட டோட்டல் பாடிக்கு நல்லது. அது ரொம்ப முக்கியமான தேவையும் கூடன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்றதையும் நீங்க ஃபாலோ பண்ணி சாப்பிடுங்க. முக்கியமா முளைக்கட்டின பயிரெல்லாம் நம்ம சாப்பிட்றதே கிடையாது. வெறும் புரோட்டீனுக்காக மட்டும் கிடையாதுங்க. நம்ம வந்துட்டு நம்மளோட நர்வ்ஸ்க்காகவும் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னோட கூற்று. இது என்னோடது மட்டும் கிடையாது. இங்க நிறைய ஆர்டிகல்ஸ் அதை பத்தின ரிலீஸ் இருக்குது. ஸோ நீங்க அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்துட்டு நீங்க பாதுகாத்துக்க முடியும். அண்ட் ஒரே வகையான சாப்பாடை ரொம்ப நாள் எடுத்துக்கிறதாகட்டும், இல்லாட்டி சாப்பிடாமையே இருக்கிறதாகட்டும், இது கூட உங்களோட நர்வ் சிஸ்டம் டேமேஜுக்கு ரொம்ப வழிவகுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சாப்பிட்டா தான் அதுக்கு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி கிடைச்சாதான் அதனோட ஒர்க்கை வந்துட்டு பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நீங்க யூஸ் பண்ற போன், இல்லாட்டி இந்த லேப்டாப், இந்த மைக், இந்த வாட்ச், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அந்த சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம சார்ஜ் போட்டு அந்த விஷயத்துல மறுபடியும் ஃபுல்லாக்கி அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு நம்ம சாப்பிட்டா தான் அதுக்கு தேவையான எனர்ஜி போய் சேரும். அந்த எனர்ஜி மூலியமா தான் அது ஒர்க் பண்ணும். நம்ம தான் சாப்பிடாமே இருந்து எனர்ஜி கொடுக்கறதே இல்லையே, அப்புறம் எப்படி அது கரெக்டா ஒர்க் ஆகும்? திங்க பொட்டிட்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் நம்ம பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். காரணம், எனக்கு டைம் இல்லடா, எனக்கு வேலை நிறைய இருக்குதுடா, இல்லைன்னா நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்டா, இப்பவே சாப்பிட்டு என்ன பண்ண போறேன்டா, உடம்பு குறைக்கிறேன்டா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குல்ல. பட் இதனால உங்க நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுது இல்ல, அந்த மெசஞ்சர் பாதிக்கப்பட்ட உங்களால எப்படி இருக்க முடியும்? என்ன விஷயத்த செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான தப்பு வந்துட்டு நம்ம எல்லாருமே நிறைய பேர் நிறைய விஷயத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு சாப்பிடணும் அப்படியா, நானுமே வந்துட்டு சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல வந்துட்டு டைம் இல்லைன்னா சாப்பிட முடியாம சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன்.
நானும் என்னோட ஹேபிட்ஸை மாத்திக்கிட்டு இருக்கேன், நீங்களும் உங்களோட ஹேபிட்ஸை மாத்திக்கிங்க. யுவர் ஹெல்த் டிட்டர்மின்ஸ் யுவர் எனர்ஜி. இதை மட்டும் மறந்துடாதீங்க. அண்ட் இப்ப இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு என்ன லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் இருக்கோ இல்லையோ, இல்லாட்டி என்ன ப்ராப்ளம் இருக்கோ ஒழுங்கா சாப்பிடுங்க. தேவையான நியூட்ரிஷன் ஃபுட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆக்டிவா இருங்க, நல்லா தூங்குங்க, முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியா இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டிப்ரெஷன் ஆகாதீங்க. இது எல்லாமே உங்க நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கும். அந்த பாதிப்பை வந்துட்டு பாதிக்க விடாம நீங்க தான் பாதுகாத்துக்கணும். கூடவே வந்துட்டு எனக்கு இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற பயம் இருந்துச்சுனாலோ, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் ஒரு நல்ல மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், உங்களுக்குன்னு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி நீங்க ஒரு சிலரை பார்த்துருக்கலாம், ஒரு டாக்டரோ ஒரு பார்மசிஸ்டோ அவங்க கிட்ட போய் கன்சிடர் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணுங்க. அந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணி உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்குங்க. ஏன்னா இங்க லவ் சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸுங்கிறது நிறைய இருக்கு. நான் அதை ப்ரொமோட் பண்ண விரும்பல. பட் இன்கேஸ் உங்களுக்கு அது நெசசரியா இருந்தாலோ, இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அந்த வகையான ட்ரக்ஸ் டேப்லெட்ஸை எடுத்துக்கிட்டு உங்களோட ஹெல்த்தை நீங்க பாதுகாத்துக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸை மீட் பண்ணி கூட கேட்டுக்கிட்டு எடுங்க. அது ரொம்பவுமே நல்லது. அப்படி இல்லாம நீங்களா தனியா கன்சியூம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்க கன்சியூம் பண்ணணும்னு நினைச்சாலும் லாங் டைமுக்கு வந்துட்டு அந்த விஷயத்த கன்சியூம் பண்ணாதீங்க. ஒரு 1 டைம் 2 டைம் போடுறதுனாலுமே யோசிச்சு போடுங்க. ஏன்னா அதனால பின்னாடி பெரிய ப்ராப்ளம் வரது கூட வாய்ப்பு இருக்கு. நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடாது, பட் அவங்க வந்து கேட்கறதே அந்த ட்ரக்ஸ் தான் கேட்பாங்க. நம்ம வந்துட்டு இல்ல அதெல்லாம் தரக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் கெஞ்சுவாங்க, நிறைய பேர் ஊடா பிஹேவ் பண்ணுவாங்க. நான் என்ன உங்களுக்கு வந்துட்டு சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அதுல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு பண்றதுனால உங்களோட ஹெல்த்தை நீங்க பாதுகாத்துக்கிறது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இல்ல அப்படின்னா சஃபர் ஆக போறது நீங்க தான் சஃபர் ஆறீங்க. இதனால லாஸ் எங்களுக்கு கிடையாது, உங்க ஹெல்த்தை நீங்க தான் பாத்துக்கணுங்கிறதுனால நான் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். அண்டு என்ன ஆனாலும் சரி உங்க ஹெல்த்தை நீங்க பாத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்றேன். பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்ஸையும் முக்கியமா உங்க ஹெல்த்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யுவர் ஹெல்த் டிட்டர்மைன்ஸ் யுவர் எனர்ஜி. நம்ம நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம்.